அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அற்புதமான உச்சிஷ்ட கணபதியினுடைய காலச்சக்கரம். நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் NN சந்திரகுமார். இந்த பிரத்யேகமான காணொளி வருகிற 25/8/2026 அன்று 14வது அத்தியாயம், 14வது மாந்திரிக வகுப்பு. இந்த மாந்திரிக வகுப்புல மாயாஜாலம் செய்யக்கூடிய பெட்டி, குறி சொல்லக்கூடிய சோபி பெட்டி, ராசவசிய மையி, அப்புறம் பார்த்தீங்கன்னா தட்சணாமூர்த்தி அந்த மஞ்சள் கலருடைய குண்டுமணியினுடைய வேறு தாய்த்து, இன்னும் பிரத்யேகமான பொருள் அஞ்சன மை, ராசவசிய மை, எக்ஸினி மை, கைகருப்பு மை, இந்த மாதிரி ஒரு 5 வகையான மைகள் கொடுக்க இருக்கிறோம். காலையில் 9 மணிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் மாந்திரிக வகுப்பு நடைபெறும். ஒரு நாள் பயிற்சி, மதியம் உணவு உண்டு. மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவுல 14வது அத்தியாயத்துல ஒளிமறைவு இல்லாத மாந்திரிகம் சொல்லித்தரப்படும், தாந்திரிகம் சொல்லித்தரப்படும். மிக முக்கியமான விஷயம் ஒண்ணு இதுல இருக்கு. என்ன இருக்கு? ஜின்னு. எப்படி? மாந்திரிகத்துல அச்சாணியாக விளங்கக்கூடிய ஜின்ன பத்தின மாந்திரிக வகுப்பு, ஜின்னோட உருவம். சரியா? மரப்பாசி பொம்மைகளை ரெடி செய்யப்பட்டு அந்த சின்ன உருவேற்றப்பட்டு அதுக்கு உண்டான மந்திர உச்சேடம், தீட்சை, அதுக்கு உண்டான வழிபாடு முறைகள், ஜின்னு பெட்டி இலவசங்க. சரி, ஓகே. அப்புறம் தீட்சைக்கு கட்டணம் உண்டு. ஆந்திரிக வகுப்பு எடுக்கிறோம், தீட்சை கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு கட்டணம் உண்டு. பயிற்சிக்குன்னு கீழே ஒரு நம்பர் கொடுக்குறோம். அது பயிற்சி சம்பந்தமான சந்தேகங்கள், இடங்கள் பதிவு பண்றது, அந்த வருகையை பதிவு பண்றது, அந்த நம்பருக்கு நீங்க தாராளமா தொடர்பு கொள்ளலாம். வருகிற 25ஆம் தேதி 8/2026 அன்று நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா அம்மன் கல்யாண மண்டபத்துல இந்த வைபோகம் நடைபெற இருக்குது. தாராளமா நீங்க கலந்துக்கலாம். சோதிடம் செய்யறவங்க, மாந்திரிகம் செய்யறவங்க, அதர்வனம் செய்யறவங்க, கோவில்ல உட்காந்து குறி சொல்றவங்க, இது அந்நிலும் விருப்பம் இருக்கிற நீங்க, பில்லி சூனியத்தால பாதிக்கப்பட்ட நீங்க, தனக்குத்தானே நன்மைகள் செய்துகிறது, குலதெய்வத்தை சித்தி பண்றது, இன்னும் பல்வேறு விஷயங்கள் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சரியா? விருப்பம் இருக்கிற நீங்க, ஆர்வம் இருக்கிற நீங்க, இடங்கள் மிக மிக குறைவு. உடனடியாக முன்பதிவு அவசியம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா அம்மன் கல்யாண மண்டபத்துல இந்த வைபோகம் நடைபெற இருக்குது. 14வது அத்தியாயம் நடத்துறவரும் மலையாள மாந்திரிகர் NN சந்திரகுமார். இந்த பயிற்சி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும், பயன். சரியா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.